வணக்கம். ஓம் நம சிவாய. இன்று நாம் பார்க்க போவது பரணி நட்சத்திரம் பற்றி பார்க்க போகிறோம். பரணி நட்சத்திரம் அதிபதி சுக்கிரன், ராசி அதிபதி செவ்வாய், நவாம்ச அதிபதி சூரியன். அதாவது பரணியில் பிறந்தவர் தரணி ஆழ்வார் என்பது ஜோதிட பழமொழி. அதற்காக அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் தரணி ஆழ்வார்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் பலர் கூடியிருக்கும் இடத்தில் அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பவர்கள் தனித்து தெரிவார்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வ புண்ணியம் நிரம்ப பெற்றிருந்தால் அவர் நிச்சயம் ஆட்சி பொறுப்புக்கு வருவார் என்று உறுதியாக சொல்லலாம். ஆட்சி பொறுப்பு என்பது வேலையில் இருக்கலாம், அரசியலில் இருக்கலாம், எதுவாக வேண்டுமா, எந்த ஒரு இடத்துல அவங்க வேலை செய்தாலும் சரி, அதில் அவங்க தான் ஹெட்டாக இருப்பாங்க. பரணி நட்சத்திரம் 3 நட்சத்திரங்களுடன் முக்கோண வடிவத்தில் காணப்படும். சுக்கிரனுக்கு உரிய நட்சத்திரம். கலைகளில் சிறந்து விளங்குவீர்கள். அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பெற்றோரிடம் அளவற்ற பாசம் கொண்டிருப்பார்கள். தான தர்மம் செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டிருப்பார்கள். மனதைரியம் உள்ளவராகவும் அரச போகங்களுடன் வாழ்பவராகவும் இருப்பார்கள். இயல்பிலேயே ஆளுமை திறன் இருப்பதால் அதிகார பதவி தேடி வரும். தலைமை பொறுப்பில் இருந்தாலும் உங்களுக்கு கீழ் இருப்பவர்களை அரவணைத்து செல்வீர்கள். அவர்களின் தேவை அறிந்து உதவி செய்வார்கள். அவர்கள் உங்களை முன்மாதிரியாக கொள்ளும்படி உங்கள் செயல்கள் அமைந்திருக்கும். இசை, நடனம் போன்ற கலைகளில் ஈடுபாடு கொண்டிருப்பார்கள். எதிலும் நேர்த்தியாக இருக்க விரும்புவார்கள். விதவிதமான வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதை விரும்புவார்கள். புது புது டிசைன்களில் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள். ருசியான உணவை ரசித்து சாப்பிடுவார்கள். உங்களை போஜன பிரியர் என்றே சொல்லலாம். படிப்பிலும் அதிக ஆர்வம் கொண்டிருப்பார்கள். எதையும் பகுத்தறியும் திறமை உள்ளவராக திகழ்வார்கள். மிகப்பெரிய பிரச்சனையை கூட எளிதாக கடந்து விடுவார்கள். நஷ்டத்தில் இயங்கும் நிறுவனங்களை கூட தைரியமாக ஏற்றுக்கொண்டு லாபகரமாக மாற்றும் திறமையை பெற்றிருப்பார்கள். நீங்கள் மனிதவளத்துறை மேலாளராக இருக்கும் நிறுவனம் மிகவும் நல்ல முறையில் இயங்கும். சொந்த வீடு, வாகன வசதி அனைத்தும் பெற்றிருப்பார்கள். இளமை பருவத்திலேயே செல்வமும் செல்வாக்கும் பெற்றிடுவீர்கள். வயதான காலத்திலும் உங்கள் அனுபவத்தின் காரணமாக உயர்ந்த பதவிகள் தேடி வரும். மற்றவர்களின் பிரச்சனைக்கு ஆலோசனை சொல்லி அவர்களின் வருத்தத்தை போக்குவீர்கள். நன்றி, வணக்கம்.